பாருங்க பேக் எல்லாம் ஃபுல்லா பெருசா மாட்டிக்கிட்டு போவோமா? வரும்போது நல்ல மழை. அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி டியூட்டி ஃப்ரீயில் வாங்கணும் அப்படின்னா இங்கே வாங்கிட்டு போகலாம். நியூயார்க் சிட்டி. வரலாறு படைக்கிறிய பாலாஜி, வேற லெவல் போனி. ஒரு பெரிய கதையை சொல்லிட்டா, ட்ரோனோலேருந்து நான் நியூயார்க் வந்து ட்ரிப் போகிறேன், ரோட் ட்ரிப்பு, அதுவும் மோட்டர் சைக்கிளில். ஸோ அதுக்கு நிறைய திங்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு முன்னாடி. ஸோ காலையில் ஒரு 6-7 மணிக்கு இல்லைனா 8 மணிக்கு வந்து பைக்கில் கிளம்பி நியூயார்க் போகலான்னு இருக்கேன். இந்த மொத்த ஜேர்னியை தான் வந்து நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒரு 2-3 எபிசோட் பிரித்து போகலான்னு இருக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ ட்ரிப்புக்கு தேவையான எல்லா ஐட்டத்தையும் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். துணியிலேருந்து இதை நான் போட்டு போகிற துணி, வாட்டர் பாட்டில், தண்ணி, மழை பெஞ்சா அதுக்கேற்ற ஒரு பேண்ட், ஷர்ட்டு, பேகு, அப்புறம் கோப்ரோ கேமரா, அதோட பேட்ரிஸு, அப்புறம் அந்த கார்டு, மெமரி கார்டு, சாப்பிட்றதுக்கான சில பல ஐட்டங்கள், என்னுடைய ஹெல்மெட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் ரெடி ஆகிட்டேன். காலைல 7 மணி ஆகுது இப்போது. இங்கேருந்து நியூயார்க் சிட்டி முதல் தடவையாக நான் போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் எவர் டு யூஎஸ் சாயில். அதாவது முதல் தடவையாக நான் வந்து யூஎஸ்க்கு போகிறேன், அதுவும் மோட்டர் சைக்கிளில். எப்படி இருக்கப்போ எனக்கே தெரில. பாருங்கள் பேக்கெல்லாம் ஃபுல்லாக பெருசாக மாட்டிக்கிட்டு கம்ப்ளீட்லி ரெடி. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். முதல்ல அப்படி பைக்கை கொண்டு வரும், ஓகேவா? நான் அமெரிக்கா போகிறதுக்காக பைக்கெல்லாம் ஃபுல் சர்வீஸ்லாம் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன்ப்பா. நான் ஏற்கனவே வந்து ஆடோவா போயிருக்கேன், 400 கிலோமீட்ரு. ஸோ இது வந்து 800, டபுள் த டைமு. இந்த ஹீட்டட் க்ளவுஸு இது எல்லாத்தையும் போட்டு பக்காவாக ரெடி ஆகிட்டேன். ஸோ ஹோப்ஃபுல்லி திஸ் ட்ரிப் இஸ் கோயிங் டு பி அமேசிங். ஒரு 2-3 எபிசோட் தனித்தனியாக பிரித்து போடலான்னு இருக்கிறேன். ஸோ ஃபாலோ மீ. ஏன்டா இந்த முடியை வளர்த்தோம் அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் நான் ஹெல்மெட் போடும்போது தெரியும்ப்பா எனக்கு ரொம்ப கஷ்டம். ஹோப்ஃபுல்லி மழை பெய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மழை பெஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக தான் வந்துக்கிறேன். பேக்கில் எல்லாமே ரெயின் கோட் எல்லாமே இருக்குது. நிறைய பேருக்கு ரொம்ப டவுட்டு என்னென்னா, எப்படி இந்த முடியை வச்சு ஹெல்மெட் மாட்டுறேன் அப்படின்னு சொல்லி. இப்படி தான்ப்பா, கொஞ்சம் கஷ்டம்தான். உள்ளே போகிறதுக்கு நான் கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ கோப்ரோலாம் மாட்டியிருக்கேன், ரெடியாக இருக்குது கோப்ரோ. நான் அந்த ஷார்ட்ஸ் பண்ணும்போது நிறைய பேர் கேட்டாங்க, என்னப்பா எங்கேருந்து எங்கே போகிறேன் அப்படின்னு. நான் வந்து டொராண்டோலேருந்து நியூயார்க் சிட்டிக்கு போகிறேன், அதாவது கேனடாலேருந்து அமெரிக்கா வரைக்கும். அதனால தான் இவ்வளோ கியர்ஸ்லாம் மாட்ட வேண்டியிருக்கு. ஹீட்டட் க்ளவுஸு. ஆனால் இந்த நான் ஹீட் பண்ண போகிறதில்ல, ஏன்னா அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் குளிரில். பட் உட்காந்து பார்ப்போம். போவோமா? நான் கிளம்புறது வெள்ளிக்கிழமை அப்படின்றதால எங்களோட இந்த குப்பை ஸ்கெட்யூல், அதாவது குப்பை எடுக்க வர நாள், எங்கள் ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா சைட்லலாம் அந்த குப்பை இது வச்சுருப்பாங்க. குப்பை லாரி வந்து எல்லாத்தையும் பக்காவாக அழுட்டு போயிடும். ஸோ அன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதால நாங்கள் எல்லாம் வச்சுருவோம். நான் போகிறதுக்கு முன்னாடியே வெதர்லாம் பக்காவாக செக் பண்ணிட்டேன், எப்போ மழை பெய்யும் அதெல்லாம். இன்றைக்கி கொஞ்சம் மழை போட்டிருந்தது, பட் இருந்தாலும் பரவாயில்ல, விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எப்படியா ட்ரிப்பை நான் ஸ்டார்ட் பண்ணின்னு சொல்லி நான் போனேன். கேனடாவில் அந்தளவுக்கு பெருசாக மழை இருக்கான்னு தான் பார்த்தேன், பட் அமெரிக்காவில் நிச்சயமாக மழை இருக்குது அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஏதோ ஒரு தைரியத்தில் நான் கிளம்பிட்டேன். கிட்டத்தட்ட 8 மணி நேரம் இல்லை 10 மணி நேரம் ட்ரிப். அது எந்த அளவுக்கு இருக்க போதும் எனக்கே ஒரு பெரிய எதிர்பார்ப்புலாம் ஒன்றும் கிடையாது, பட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு முன்னாடியே தோணுச்சு. எதுவும் நடக்காதரா பாலாஜி, வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு என்னோடய ட்ரிப்பை தொடங்கினேன். கேஸ் ஸ்டேஷனில் போய் கேஸ் போடுறதுக்காக வண்டியை நிறுத்தினேன். இந்த கேஸ் பம்ப் எடுத்து நான் ஃபில் பண்ணதுக்காக என் டேங்க்கில் உள்ளே விட்டேன். அது வந்து கேஸ் தரவே மாட்டேன்ருச்சு. என்னடா அது பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, அவன் உள்ளே இருக்கிறவன் என்னை கூப்பிட்டான், இங்கே வா அப்படின்னு. சரி வேணாடா காலையில் 7:30 கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லி உள்ளே அவங்ககிட்ட பேசுக்க போனேன். என்னடா அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு அவன்கிட்ட கேட்டேன். நான்
Why I can't pay now? Why I can't do that? For the bikes, it's What? prepaid. What do you mean? For the two-wheeler bikes, Okay. it's a prepaid. ரைட்ரா, சரி காலையில் 7:30 கொண்டான்னு சொல்லி அவனுக்கு காசு கொடுத்துட்டு மறுபடியும் வந்து முதல்ல பே பண்ணிட்டேன். உள்ளே பே பண்ணிட்டு வந்து கேஸை ஃபில் பண்ணிட்டேன். என்னோடய டேங்க் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 லிட்ரு கொடுக்கும். மொத்த ரேஞ்சு வந்து ஒரு 210 கிலோமீட்டர் வந்து எனக்கு இது ரேஞ்ச் கொடுக்கும். ஸோ அதனால் 14 லிட்ரு 210 கிலோமீட்டர் கொடுக்குறதால ஃபுல் டேங்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் போய் எங்கேயா ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து நான் ஹைவேஸ் எடுக்கணும். இங்கேருந்து என்னோடய கேஸ் ஸ்டேஷன்லேருந்து இந்த ஹைவேஸ் வந்து ரொம்ப பக்கம்தான். ஹைவேஸ் எடுத்ததுலேருந்து டிராஃபிக் தான். எங்கே தான் போவாங்க தெரில. காலை 7 மணிக்கு அவ்வளோ டிராஃபிக். ஒவ்வொரு வண்டியாக பேண்டி ஃபாலோ பண்ணி போகிறதுக்குள்ளே அடங்கப்பா கடுப்பாயிருச்சு. சரி ஓகே, வேறு வழியிலேருந்து ஓட்டிகிட்டு போனேன். கொஞ்ச நேரத்தில் டிராஃபிக்லாம் கிளியர் ஆகிடுச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் என்ன ஒரு விஷயம் என்னென்னா, நல்லா மேகம் மூட்டிட்டு வந்துச்சு. அது வரைக்கும் மழை இல்லை. பட் கொஞ்ச நேரத்தில் மழை வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தேன். டக்குன்னு மழை வந்துருச்சு. சரி ஒரு பிரிட்ஜுக்கில் நிறுத்திட்டு நல்லா ஷர்ட்டெல்லாம் அந்த ஜாக்கெட்லாம் மாட்டிட்டு க்ளவுஸை மாட்டிக்கிட்டு பைக் எடுத்துகிட்டு நான் வந்து பக்கத்தில் பஃபலோவில் வந்துட்டேன். பஃபலோ பார்டரில் போயிட்டு அங்கே ஒரு டியூட்டி ஃப்ரீ கடை இருக்குது. அங்கே நிறுத்திட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு போகலான்னு பிளான் பண்ணி அந்த பஃபலோ பார்டர் டியூட்டி ஷாப் கடையில் நான் நிறுத்திட்டேன் வண்டியை. நிறுத்தினதுக்கப்புறம் தான் எனக்குள்ளே பயம் அதிகமாக போச்சு. எப்பட்றா இந்த 8 மணி நேரத்தில் போக போகிறோம் அப்படின்னு. சரி போவோம். நான் ஃபஸ்ட்டு நயகரா வந்து போவோன்னு பார்த்தேன். ஆனால் இது வந்து பஃபலோ கூட்டிகிட்டு வந்துச்சு நம்ம கூகுள் மேப். ஸோ ஒரு 2 hours டிரைவ்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து வாஷ்ரூம் போயிட்டு இங்கே பக்கத்தில் ஒரு டியூட்டி ஃப்ரீ ஷாப் ஒன்று இருக்குது. இது போய்ட்டு வாஷ்ரூம் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு அப்புறம் போவேன் நான். இதெல்லாம் டியூட்டி ஃப்ரீ ஷாப். செம்மையாக இருக்குல்ல. வரும்போது நல்ல மழை. ஸோ அதனால் இங்கே உட்காந்து ஒரு இடத்துல வந்து வாஷ்ரூம் போயிட்டு பனானா இல்லை சாப்பிட்டு இப்போ வந்து பார்டரை க்ராஸ் பண்ணணும். அதாங்க ஹைலைட்டு. ஸோ நான் வந்து ஒரு வைராகியமாக இருந்தேன். வீசா வாங்கக்கூடாது யூஎஸ்க்கு அப்படின்னு. ஸோ இப்போ தான் அது சாதிச்சிட்டேன். எனக்கு ஒன்றாத்தில் யூஎஸ் பஃபலோ வழியாக நான் க்ராஸ் பண்ண போகிறேன். கோப்ரோக்கு பேட்ரி முடிஞ்சுது. ஸோ பேட்ரியை மாற்றணும். அது என்ன எடுத்துகிட்டு கோப்ரோ பேட்ரியை ஓகே இப்போ இதை கலட்டி மாட்டணும். அது பேட்ரி அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி டியூட்டி ஃப்ரீயில் வாங்கணும் அப்படின்னா இங்கே வாங்கிட்டு போகலாம். நிறைய பற்றிங்களா கரெக்டுங்க, செம்ம பெருசாக இல்லை. நான் இப்போ இங்கேருந்து தண்ணி குடிச்சு சாப்பிட்டு எல்லாம் போயிட்டேன். அங்கேருந்து கிளம்புன டைம்லேருந்து ஃபுல்லாக மழை தான். லைட்டாக தூரம் தான் போட்டுருந்துச்சு. இதுதான் வந்து அந்த பஃபலோ பிரிட்ஜு. ஃபஸ்ட் டைமாக நான் வந்து இந்த பிரிட்ஜில் நான் வரேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், கேமராலாம் பார்த்திங்கன்னா நல்லா மழை தூரிட்டு இருந்துச்சு. இந்த பிரிட்ஜு மேலே தான் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் வந்து கனடா, அந்த பக்கம் வந்து அமெரிக்கா. ஸோ மழை வந்து என்னை பயங்கரமாக வரவேற்றுது அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடியே. அந்த பார்டர் கிட்ட போனவொன்னே பார்த்திங்கன்னா நான் நிறைய லைனப் இருக்குன்னு பார்த்தேன். பட் அந்தளவுக்கு இல்லை. எல்லாருமே காரில் இருந்தாங்க. நான் ஒரு ஆள் மட்டும்தான் அந்த மழையில் வந்து மோட்டர் சைக்கிள் நனைஞ்சு போயிட்டே இருந்தேன். அப்படியே நான் சுற்றி கிற்றி பார்த்தேன், யாராவது ஒரு மோட்டர் சைக்கிளிஸ்ட் இருக்காங்களா அப்படி ஒரு ஹாய் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லை. ஃபுல்லாக கார் தான். சரி கிட்ட போனேன். கிட்ட போனவொன்னே கொஞ்ச நேரம் அந்த கார் மாதிரி நின்றுருந்துச்சு. அந்த ஆஃபீஸர்கிட்ட தான் நான் போகணும். பைக் எடுத்துகிட்டு நான் கிட்ட போனேன். கிட்ட போயிட்டு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஹெல்மெட்டை கழட்டணும். அப்படி தான் வந்து அவங்க வந்து எதுவும் நினைக்க மாட்டாங்க. நான் ஹெல்மெட்டை கழட்டி அந்த பக்கம் கேமரா திருப்பிட்டேன் தெரியாமல். கொஞ்ச நேரத்தில் சுதாரிச்சு இந்த பக்கம் திருப்பிட்டேன். பார்த்தா அந்த ஆஃபீஸர் இருந்தால் போல். அவர் பாஸ்போர்ட்லாம் செக் பண்ணிட்டு என்கிட்ட பல கேள்விகள் கேட்டார். Canadian. And where are you going? New York. Where? New York City. Where? Hotel 309. Why? Vacation. So when? 3 days. Then what? Sorry? Then what? Coming back.
Where are you going to stay? Hotel 309. Thank you. ஹெல்மெட்டை மாட்டாமல் அப்படியே பைக் மேலேயே வச்சுட்டு நான் வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். திருட மாதிரி கேள்வி கேட்டான்ப்பா நம்ம திருவி ஏதாவது தப்பாக பதில் சொல்லியிருந்தோம் கன்ஃபார்மாக உள்ளே விட்ருக்க மாட்டான். அந்த அளவுக்கு கொஷின்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு வழியாக எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு முதல் முறையாக வாழ்க்கையில் வரலாறு படைத்தேன் நான். அதாவது அமெரிக்கா பார்டரில் நான் வந்து கால் எடுத்து வச்சுட்டேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் என் வாழ்க்கையில். இதுதான் அந்த பஃபலோ பார்டர். ட்ரக் லேனு கார் லேனு எல்லாமே இருக்கும். அமெரிக்காவையும் கேனடாவையும் பிரிக்கிற பார்டர் இது வந்து ஒன் ஆஃப் த வே அமெரிக்காவில் என்ட்ரு ஆகிறதுக்கு. வரலாறு படைக்கிறிய பாலாஜி, வேற லெவல் போனி. வீசா இல்லாமல் சிறப்பு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் ட்ரிப் அடிக்கணும். மழை வேற பெய்யுது. பார்ப்போம், லெட்ஸ் கோ. அடுத்த எபிசோட் தான் வேறு லெவல். மழையில் நனைஞ்சது, தனியாக போய் நின்னது, மழையில் வண்டியை ஓட்டினது, இதெல்லாம் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இந்த எபிசோட் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா செம்ம மழை, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் நான் வண்டி மழையிலே ஓட்டினேன்ப்பா. ஃபுல்லாக நனைஞ்சிச்சு. ஈரம், ஃபோன் ஈரம், எல்லாம் ஈரம். அப்படிங்கப்பா எப்படி போகிறேன்னு தெரில. பட் ஐ ஹாவ் டு கோ ரைட். சிங்கம் பாருங்க நிற்குது வெயிட்டா. அந்த போல் ரொம்ப தூரம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் தம்பி.